கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. தாவீதிற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு 3 விதமான பிளஸ்ஸிங்கை குறித்து, 3 விதமான வெற்றியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீது நாளுக்கு நாள், சொல்லுங்க, உங்க தலை மேல கையை வச்சு உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஆமேன். பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சொல்லுங்க, உங்களை தலை மேல கையை வச்சு நாளுக்கு நாள் பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க டேட் போட்டு எழுத போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைரி உண்டாக போகிறது. உங்களுக்கென்று ஒரு நோட்டு புக் உண்டாக போகிறது. டெய்லி கணக்கு பார்க்கும்போது ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். கர்த்தர் நீ டெய்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தினம் தினம் நீங்கள் வளர போகிறீர்கள். இது உண்மை, இது உண்மை, இது கர்த்தருடைய வார்த்தை. இது அப்படியே உங்கள் தலையின் மேல் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஆமென் இனி ஒரு வளர்ச்சியின் காலத்தை கர்த்தர் தருவாராக. இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவருடைய பிள்ளைகளே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷனை வேதம் சொல்லுகிறது, அவனுடைய அபிஷேகத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா மதிக்கிறாங்க, அவனை கனப்படுத்துறாங்க. ஆனா இதற்கு முன்பாக இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனுடைய அபிஷேகம் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. இவனுடைய தாளந்துகள் ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. யாருமே இந்த தாவீதை என்ன பண்ணலைன்னா கனப்படுத்தல. அவனை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்கல, அங்கீகரிக்கவே இல்லை. ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த இந்த தாவீதை கர்த்தர் முதலாவதாக அவருக்கு கொடுக்கிற ஜெயம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இந்த தாவீதையும் அவனுடைய அபிஷேகத்தையும் அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஆமேன். நீங்க வந்து அப்துல்லாம் என்கிற ஒரு கெபியில வந்து இந்த தாவீது ஒளிந்து கொள்ளும் போது கிட்டத்தட்ட 600 பேர் அவனோடு கூட இருந்திருக்கிறாங்க. பாருங்க, ஒரு கெபிக்குள்ள, ஒரு சிங்கத்தினுடைய கெபின்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு கெபிக்குள்ள 600 பேர் ஒளிஞ்சிருக்கணும்னா எந்த அளவிற்கு இந்த தாவீது பாடுபட்டார். தாவீது கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. ஆனா அந்த பாதையில் எல்லாம் வேதம் சொல்லுது, யாருமே அவனுடைய அபிஷேகத்தை பெரிய பொருட்டாய் எடுக்கல, அவனுடைய திறமையை யாருமே பெரிய பொருட்டாய் எடுக்கல. அவனை கொஞ்ச நாட்கள் கண்டுக்காமலே எல்லாருமே விட்டாங்க. ஆனால் இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து தாவீதினிடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க கனம் பண்றோம், நாங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம்.